நேத்து பேச்சு காத்தோடி போச்சுங்கிற மாரி, நீ பாஸ்ட்லேருந்து லெசன் கத்துக்க போறியா? இல்ல வெயிட்டான லக்கேஜ தூக்கிட்டு வர போறியா? குட்டி ஸ்டோரி. ஒரு ஊர்ல குமார்ன்னு சொல்லிட்டு ஒரு யங் ஏஜ் பெர்சன் இருக்கிறாங்க. அந்த பையன் எப்ப பார்த்தாலும் ஓல்டு மெமரீஸ், கடந்த காலத்த பத்தி நெனச்சு நெனச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பான். பிளான் பண்ணி ஒரு நல்ல பிசினஸ் ஆரம்பிச்சான். ஆனா, அது தோல்வியில முடிஞ்சிருச்சு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன பார்த்து சிரிக்கிறாங்க. அவனுடைய லவ்வர் அவன விட்டுட்டு போறாங்க. அப்போ அத நெனச்சு 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 அதே ஃபெயிலியர்லயே வாழ்ந்துட்டு இருக்கான். நெறைய யோசிக்கிறான். புதுசா ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கே பயப்படுறான். ஒரு நாள் வெயிட்டான ஒரு பேக்க தூக்கிட்டு அவன் பஸ்ஸுல போறான். அவன் பக்கத்திலேயே ஒரு தாத்தா வந்து உட்கார்றாங்க. அப்ப அந்த தாத்தா கேட்குறாங்க, "ஏன் தம்பி லக்கேஜ் வெயிட்டா தானே இருக்கு. கீழ வச்சுட்டு ஃப்ரீயா உட்காரு" அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றான்னா, "என் லக்கேஜ், என் வெயிட்ட நான் தான் சுமக்கணும்" அப்படிங்கிறான். அதுக்கு அந்த தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, "இவ்ளோ பெரிய பஸ்ஸு உன்னையும் வெயிட்டையும் சேர்த்து தானே சுமந்துட்டு இருக்கு. எதுக்கு அன்னெசசரியா எடுத்து மடியில வச்சுட்டு பாரத்த சுமந்துட்டு இருக்க? கீழ வச்சுட்டு ரிலீஃபா இரேன்" அப்படிங்கிறாரு. ஆக்சுவலா பாஸ்ட் இஸ் ஆல்வேஸ் பாஸ்ட். கடந்த காலத்துலேருந்து நடந்த நிகழ்வுகள்லேருந்து ஒரு லெசனை கற்றுக்கலாம். வலியை மட்டும் எப்பவுமே கேரி பண்ணிக்க கூடாது. லைக் அந்த பையன் மாதிரி லக்கேஜ் மாதிரி தூக்கிட்டு அலைஞ்சேன்னு வச்சுக்கோயேன், அன்னெசரி பாரம் எதுக்குங்க. இதை அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டான். அகெயின் அவன் பிஸ்னஸில் ட்ரை பண்ணான் பயப்படாமல். பெரிய பெரிய சக்ஸஸ்களை எடுத்தான். நீங்களும் புரிஞ்சுப்பீங்களா?